இங்கே இந்த பொண்ணு ஹீரோ கிட்ட இங்க நடந்தாலாம் வச்சு பார்த்தா இது பேரலல் நியூஸ் மாதிரி தெரியுது, அதனால நம்ம 2 பேருமே ஒரே ரூம்ல ஒரே டைம்ல போவோம்னு சொல்லிட்டு ஐடியா கொடுக்குறா. ஆனா இந்த பொண்ணு மட்டும் தான் உள்ள போறா, ஹீரோவால போக முடியல. ஆக்சுவலா இவங்க 2 ரூம்லயும் ஒருத்தர் மட்டும் தான் உள்ள போக முடியும், அதனால ஹீரோ பக்கத்து ரூம்ல உள்ள போறான். சோ இப்போ 2 பேருமே ஃபேக்கான ஹஸ்பண்ட் ஒய்ஃப் கூட பழக ஆரம்பிக்கிறாங்க. அப்ப ஹீரோ அந்த ஒய்ஃப் கூட பழகுனதை வச்சு இந்த பொண்ணு கிட்ட சொல்லிட்டு இருக்கான். ஆனா இந்த பொண்ணு ஷேர் பண்ணும்போது அவன் என்ன ரொம்ப கேர் எடுத்து பாத்துக்கிறான்னு சொல்லிட்டு ரொம்ப இன்ட்ரெஸ்டா பேசிட்டு இருக்கா. அதை கேட்டதுமே இவனுக்கு ரொம்ப பொறாம வருது. ஆக்சுவலா ஒரு நாள் இந்த பொண்ணோட பர்த்டேக்கு ஹீரோவை சீக்கிரவான்னு சொல்லிருப்பாங்க, ஆனா இவனுக்கு முக்கியமான வேலையில வராமலே விட்டுருவான். இதே மாதிரி இந்த பொண்ணு கூப்பிட்டு அடிக்கடி லேட்டாவே தான் வந்திருப்பான், அதனால இவங்களுக்குள்ள சண்டை வந்து இந்த பொண்ணுக்கு இவனை பிடிக்காமலே போயிடுது. ஆக்சுவலா ஹீரோவும் இந்த பொண்ணு ஹாப்பியா தான் வாழ்ந்துட்டு இருப்பாங்க. ஒரு நாள் இந்த பொண்ணோட எக்ஸ் பாய் ஃப்ரெண்ட் வீட்டுக்கே வந்து ஹீரோவை திட்டி விட்டு ஒரு லெட்டர் கையில கொடுத்துட்டு போறான். சோ அந்த லெட்டரை படிச்சு பார்க்கறா. ஆக்சுவலா இந்த பொண்ணு ரொம்ப பணக்கார வீட்டு பொண்ணு, இவங்க வீட்டுல இருக்க எல்லாருமே டாக்டரா இருப்பாங்க, ஆனா இவன் சாதாரண மெடிக்கல் ரெப்பா தான் இருப்பா. அதனால இந்த பொண்ணு நீ எப்படிதான் கல்யாணம் பண்ணிக்கணும்னு சொல்லிட்டு திட்டி விட்டுறான். தென் அந்த பொண்ணோட வசதிக்கும் அழகுக்கும் நீ கொஞ்சம் கூட செட் ஆக மாட்டேன்னு சொல்லிட்டு எழுதி இருக்கு. அதை படிச்சதுமே இவனுக்கு ஒரு தாழ்வு மனப்பான்மை வர ஆரம்பிக்குது. ஆனா இந்த பொண்ணுக்கு ஹீரோ மேல லவ் பண்ணி தான் இருக்கு, அது தெரியாம இந்த பொண்ணு கூட தள்ளி தள்ளி போக ஆரம்பிக்கிறா. அதனாலே இவங்க 2 பேரும் கூட சண்டை வந்து இங்க வந்து நிக்கிறாங்க.